பிரைஸ் தி லார்ட். எங்கள் பிபிஐ திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக. ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு கம்பெனிக்கு மிஷின் தயாரித்து கொடுத்தார். பின்னர் அதற்கான தொகை எவ்வளவு நிர்ணயிக்கலாம் என்று கணவன் மனைவி இருவரும் ஆலோசித்தார்கள். அதற்கு அவருடைய மனைவி $20,000 கேட்கலாம் என்றார். எடிசன் அந்த தொகை அதிகமாக இருப்பதை உணர்ந்து சற்று பொறுமையாக இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். அந்நேரம் கம்பெனியிலிருந்து ஒரு ஆள் வந்தது. எடிசனிடம் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள் என்றார். எடிசனோ மிகுந்த அமைதி காத்தார். பொறுமை இழந்த கம்பெனி நபர் முன் தொகையாக $100,000 வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் கேட்பதை தருகிறோம் என்றார். பிரியமானவர்களே, பொறுமையாய் இருந்த எடிசனுக்கு 4 மடங்கு லாபம். அவசரப்பட்ட அவருக்கு அவர் மூலமாய் கம்பெனிக்கு 4 மடங்கு நஷ்டம். அன்பானவர்களே, அவசரம் நமக்கு சிப்பிகளை தரும், பொறுமையோ முத்துக்களை நமக்கு கொண்டு வரும். வேதத்திலிருந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று ஆபிரகாமை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் நம் வாழ்க்கையில் பொறுமையாய் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற உச்சிதமான நன்மைகளை நாம் பெற முடியும். ஆமென்.